பூமியில நிறைவேற்றுவதற்கு தான் உங்களை என்னை கர்த்தர் ரட்சித்தார். அப்ப தேவனுடைய நோக்கம் என்னன்னா, அவர் விருப்பத்தை இந்த பூமியில நீங்கள் நானும் நிறைவேற்றணும். அப்ப கர்த்தர் வச்ச எடைக்கல் எதுன்னா அவர் சித்தம். அவர் சித்தத்தோட அவர் விருப்பத்தோட நாம செய்கிற செய்கைகளை ஒப்பிட்டு பார்க்கிறாரு. அவர் விரும்புகிறபடி நம்முடைய செய்கை இருந்தால் நாம் நிறைவுள்ளவர்கள். அவர் விரும்புகிறதை நாம செய்யாம நம்ம இஷ்டம் போல ஓடிட்டு இருக்கிறோம்னா நாம் குறைவுள்ளவர்கள். இதுதான் மனிதனுக்கு செம்மையாய் தோன்ற வழிகள் அநேகம். நிறைய நேரங்கள்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யற எல்லாமே ரைட்டா இருக்கும், எல்லாமே கரெக்டா இருக்கும். நான் என்னங்க தப்பு பண்றேன், நான் எல்லாத்திலும் பர்ஃபெக்ட். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவரை பார்த்தீங்கன்னா சபைக்கு வருவதே ஒரு பெரிய ஒரு காரியமா எண்ணுகிற ஒரு பரிதாபம் இன்னைக்கு சபைகளுக்குள். சர்ச்சுக்கு ரெகுலரா வந்துட்டாலே அது என்னமோ பெரிய தியாகமா நினைக்கிறோம். அதுவே ஒரு பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சி. நான் ரெகுலரா சர்ச்சுக்கு போறேன், 20 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், நான் நல்ல ஆவிக்குரியவன். ரெகுலரா சர்ச்சுக்கு வந்துட்டாலே நம்மள ஒரு பரிசுத்தவானாக நினைச்சிடறோம். ரெகுலரா சர்ச்சுக்கு வந்துட்டா நம்ம பெரிய தியாகிகளை போல ஆவிக்குரிய போல நினைச்சுக்கிறோம். இதுல திருப்தி ஆயிட்டோம். நீ சபை ஆயிடுச்சு, சபை சர்ச்சுக்கு வந்துட்டாலே போதுங்க, அது ஒன்றிலே திருப்தி அடைஞ்சிட்டோம். இல்லைங்க, கர்த்தர் நம்முடைய கிரியைகளை அவர் சித்தத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். அவருக்கு விருப்பமானதைப்படி நாம் இந்த பூமியில நடக்கிறோமா? அல்லேலூயா. நீ 1 கொரிந்தியர் 11:31 வாசித்தீங்கன்னா, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். 32ஆம் வசனம் சொல்கிறது, நாம் உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு தேவனா கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். நம்மை நாம என்ன செய்யணுமா? கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணுங்க. நான் எப்படிப்பட்டவனா வாழ்றேன், நான் எப்படிப்பட்டவனா வாழ்றேன்? கர்த்தர் பிரியமா வாழ்றேனா, அல்லது தேவனுக்கு பிரியம் இல்லாம எனக்கு மாத்திரம் பிரியப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றேனா? கிறிஸ்தவ ஜீவியங்கிறது கர்த்தர் என்ன விரும்புறாரோ அதை செய்யறதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. எப்படி வாழணும்னு கர்த்தர் விரும்புறாரோ அதை நம்ம செய்கிறோமா? அதை தான் ஆராய்ச்சி பண்ணணும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல சர்ச்சுக்கு வந்துட்டாலே போதும் நான் பரலோகத்துக்கு வந்துடுவேன். கண்டிப்பா முடியாது, கண்டிப்பா இல்ல. தேவன் நான் எப்படி வாழணும்னு விரும்புறாரோ அப்படி என் கிரியை இருக்கா? அது வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், எதிர்காலமா இருக்கட்டும், வாலிப வயசா இருக்கட்டும், தேவன் ஒரு வாலிப பருவத்தில் இருக்கிறோமா? தேவன் விரும்புகிறபடி என் வாலிப நாட்கள் நான் வாழ்றேனா? திருமணம் ஆயிடுச்சா? கர்த்தர் எதுக்காக திருமண வாழ்க்கை கொடுத்தார், அதன்படி நான் வாழ்றேனா? நான் ஒரு தொழில் செய்யறேன், கர்த்தர் எப்படி விரும்புறார் நான் தொழில் பண்ணணும்னு அதன்படி தொழில் பண்றேனா? ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்கிறார், இந்த வேலை செய்கிற ஸ்தலத்தில் எப்படி இருக்கும் கர்த்தர் விரும்புகிறாரா? அப்படி நடந்தா தான் நான் நிறைவுள்ளவர்கள். நாம என்ன செய்கிறோமோ அதற்கான கிரியைக்குரிய பலன் நிச்சயம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அதனாலதான் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 11 திருவிருந்தனா என்ன, அதை எப்படி நீ அனுசரிக்கணும், அது திருவிருந்து நோக்கம் என்ன, அதெல்லாம் பவுல் எழுதுவாரு. அது புதிய உடன்படிக்கை, அது பரிசுத்தமா அனுசரிக்கணும், அபாத்திரமா என்ன செய்தாத அனுசரிக்காத சொல்லிட்டு பவுல் சொல்லுவாரு, உங்களில் அநேகர் கர்த்தருடைய அப்பத்தையும் ரசத்தையும் அசட்டை பண்ணி பாவத்தோட பங்கெடுத்ததினால் அநேகர் பலவீனமானார்கள், அநேகர் வியாதியுள்ளவர்கள் ஆனார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் சொல்றாரு. நம்மை நாம் நிதானித்தறிந்தால் அப்ப என்ன சொல்றார் பவுல்? ஒரே சபைதான் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தன் கிரியைகளை தேவனை பிரியமாய் மாற்றிக்கொள்ளுகிற சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். தன் கிரியைகளில் துணிகரமா வாழ்கிறவர்கள், இஷ்டம் போல வாழ்கிற, சத்தியத்தை கீழ்ப்படியாம கர்த்தரை அசட்டை பண்ணி இறுதி கடினத்தோடு அந்த பந்தியில பங்கெடுத்தவர்களுக்கு கிரியைக்குரிய பலனை தேவன் கொடுத்தார். அதுதான் பவுலும் சொல்ல வருகிறார், கிரியைக்குரிய பலன் உண்டு. நீ உங்களை பார்த்து கர்த்தர் எச்சரிப்பாய் சொல்லுகிறார், உங்கள் லைஃப்பை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நீங்க அனுதினமும் எப்படி வாழ்றீங்க, உங்க கிரிகளை குறித்து, உங்க பேச்சு, உங்க நடக்க, உங்க சிந்தை, உங்களை குறித்து கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார், நீங்க எப்படி வாழ்றீங்க, கர்த்தர் உங்களை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு, நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய கிரியைகளை தேவன் சுத்திகரிக்க விரும்புகிறார். அல்லேலூயா.